நீங்கள் அனைவரும் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். ம். இன்று டாக்டர் சாஹிப் யோகா மேட் மீது உட்கார்ந்து பிராமரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது? ஒவ்வொரு கதையின் ஒவ்வொரு வீடியோவிற்கும் பின்னாலேயே ஒரு கதை இருக்கும். இந்த வீடியோவிற்கும் பின்னாலே ஒரு கதை இருக்குது. ஆகையால் முதலில் கதையுடன் தொடங்குவோம். பின்னர் நாங்கள் எவ்வாறு மற்றும் குறிப்பாக பாரா விளைவுகள் எவ்வாறு பைலேசிஸ் நோயாளிக்கு உதவ முடியும் என்பதை பார்ப்போம். சாதாரணமாக என்ன நடக்கிறது என்றால், பல தொழில்முறை நபர்கள் வருகிறார்கள். ஆனால் யோகா ஆசிரியர் ஒருவர் பைரசிஸ் சிகிச்சைக்கு வருவார் என்று நாங்கள் மிக குறைவாக எதிர்பார்க்கிறோம். யோகா ஆசிரியர் வந்தபோது நாங்கள் அவங்களுடன் பேசினோம். அப்புறம் இந்த யோகாவை அவர்கள் முன்பே விட்டுவிட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டோம். இப்போது அவர் மீண்டும் அந்த இளைஞர்களை ஏற்க விரும்புகிறார். அவர் இளைஞர்களை ஏற்க விரும்புவதாக கூறியபோது நான் கேட்டேன், நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? நானே அவனிடம் சொன்னேன், எனக்கு பிரம்மர் செய்யணும். நீங்க அதை எப்படி செய்வீங்க? ஒரு கை வேலை செய்யவில்லை, காதுகளை மூடாமல் நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் என்று கேட்க, டாக்டர் சார் அதை எனக்கு கொடுங்கள் என்றார். நம்மை நாங்களே வெளியேற்றிக் கொள்வோம். பிறகு அடுத்த மாதம் வந்தார். நான் கேட்டேன், இப்ப இறந்து விட்டதாக சொல்கிறீர்களா? அது நல்ல முறையில நடக்கல. ஆகையால் இப்போது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு கையை மட்டுமே பயன்படுத்தி நாம் எவ்வாறு செய்ய முடியும் அல்லது இரு கைகளிலும் வலிமை வந்த நோயாளிகள் எவ்வாறு பயனளிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அப்படியானால் முதலில் பாம்ரி செய்வது எப்படி என்பதை புரிந்து கொண்டு சரியான முறையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். முதலில் உங்கள் விரல்களால் உங்கள் காதின் துளைகளை மூட வேண்டும். மேலும் உங்கள் அனைத்து விரல்களையும் உங்கள் முகத்தில் பரப்ப வேண்டும். உள்ளே சுவாசிக்கும் போது, நீங்கள் ஒலி வெளியிடும் போது உங்கள் விரல்களால் அதிர்வு வெளிப்படுவதை உணர முடியும். இது உங்கள் முழு மூளையிலும் பரவத் தொடங்குகிறது. இப்பொழுது ஆட்டியாக உள்ளவர்கள் பீட்டிரன் அவர்களின் கைகள் செயல்படுகின்றன. சிறிது பலவீனம் இருக்கலாம், அவர்கள் முழுமையாக செய்வார்கள். அதிகபட்சம் பக்கவாத நோயாளிகள், பாலிசி நோயாளிகள் பெரும்பாலும் அவர்களின் ஒரு கை வேலை செய்கிறது, மற்ற கை வேலை செய்யவில்லை. உங்கள் கை வேலை செய்கிறது. அதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வேலை நிறுத்துவீர்கள். ஏன் நிறுத்துவீர்கள்? நான் உங்களுக்கு விளக்குகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எப்போதும் எனது வலது பக்கத்தில் குளோட் வந்தால் எனது இடது பக்கம் முடங்கிவிடும். அதாவது எனது வலது பக்க கை சரியாக உள்ளது. எனது குளோட் கூட வலது பக்கத்தில் தான் உள்ளது. ஆகையால் நான் இவ்வாறு செய்தால் எனது பாதி தலையில் அதிர்வு குறைவாக இருந்தாலும் அது பயனுள்ளதாக இருக்கும். இப்படி கேள்வி என்னன்னா, இந்த அதிர்வுகளை மூளைக்கு அனுப்புவதால் எனது குளோட் நீங்கி விடுமா? அதுக்கான எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லை. அதில் இது அன்றி கூறப்பட்டுள்ளது. கீ பாம்ரி செய்வது உங்கள் இரத்த கட்டியை கரைக்கலாம் அல்லது உங்கள் மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் பாமரி செய்யும் போது நாம் ஆழமாக மூச்சை இழுத்து நீண்ட மூச்சை இழுத்து நமது நுரையீரல்களில் நிறைய காற்றை நிரப்புகிறோம். மண்டியில் மற்றும் இந்த ஆக்சிஜன் உங்கள் மூளைக்கு சென்றால் சுழற்சி செய்து உங்கள் மூளையின் செல்களை மீண்டும் உயிர்ப்பிக்க உதவுகிறது. நான் என் ஒவ்வொரு வீடியோவிலும் நியூரோபிளாஸ்டிசிட்டி பற்றி பேச வந்துள்ளேன். ஏனெனில் நியூரோபிளாஸ்டிசிட்டி மட்டுமே ஒரு பக்கவாத நோயாளி தன்னால் மீட்பு பெறக்கூடிய ஒரே வழியாகும். நியூரோபிளாஸ்டிசிட்டி தானாகவே நிகழாது. அதுக்காக சில ஆதரவு தேவை. அதுதானே, அதற்காக உணவு, உடற்பயிற்சி அல்லது உங்கள் உயர் ஆக்சிஜன் நிலை, உடற்பயிற்சி ஆகியவை தேவை. இந்த மூன்றும் சேர்ந்து நோயாளிக்கு மீட்பு பெற உதவுகின்றன. ஒரு பக்கவாத நோயாளிக்கு பயனளிக்காவிட்டாலும் அது தீங்கு விளைவிக்காது. எனவே எத்தனை நோயாளிகள் உள்ளன? அரண்மனையில் மாமியாருடன் தொடர்புடையவர்கள். நான் விரும்புகிறேன் சில மாதங்கள், சில நாட்கள் அல்ல, சில வாரங்கள் அல்ல, சில மாதங்கள். உங்கள் திறமைக்கு ஏற்ப நீங்கள் தினசரி அடிப்படையில் பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு செயல்பாட்டை நிறுத்த முடிந்தால் ஒரு செயல்பாட்டை நிறுத்துங்கள். மற்றொரு செயல்பாட்டை உங்கள் மற்ற கை மூலம் கையடக்கமாக முடித்தாலும் கூட வேலை செய்யும். இந்த முறையில உங்களுக்கு அதிர்வு நன்றாக உணரப்படும். உங்கள் முழு விரல்களையும் முகத்தில் பரப்ப தேவையில்லை. நீங்கள் ஒன்று செய்தால் உங்கள் மற்ற கை மேலே எழும்பும், காது வரை வரும். அப்போது காதை மூடினால் விரல்கள் திறக்கப்படும், முழுவதும் திறக்கப்படும். கை முற்றிலும் இயங்கவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எவ்வளவு செய்ய முடிகிறதோ அவ்வளவு செய்ய முயற்சி செய்யுங்கள். நம்ம எல்லா விஷயங்களையும் சேர்த்து செய்யும் போது நிம்மதி கிடைக்கிறது. நாம் தொழில்முறை சிகிச்சை செய்யும் போது
நம்ம உணவு குறிப்பை மிகவும் நன்றாக கவனிக்கிறோம். நகரத்தை மேம்படுத்தும் மருந்துகளை பயன்படுத்துகிறோம். இவை அனைத்தையும் செய்யும்போது நம் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சிறிய விஷயங்களை செய்யும்போது நம் முடிவுகள் வேகமாக கிடைக்கின்றன. இப்போது எவ்வளவு வேகமாக கிடைக்கின்றன? நான் விரும்புகிறேன். நீங்கள் நோயாளியை சந்தித்து